நாங்கள் இப்போ வந்து அடுத்து ஒரு சுற்றுப்பயணம் போகலான்னு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேங்காய்லாம் உடச்சி பக்தி மயமாக கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கோவாக்கு ரோட் ட்ரிப் போகிறோம். ஸோ இப்போ காலையிலே ஒரு 7 மாதிரி வண்டி எடுத்துட்டோம். இப்போ மேப் படி பார்த்தா நைட்டு 12 மணிக்கு தான் போய் சேரும் காட்டுது. ஸோ அப்படியே போகிற வழியிலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே போகிறோம்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கேயோ நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 9 பேர் போகிறோம், 2 காரில் போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கே நிப்பாட்டுறோமோ அங்கே அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இது வந்து ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் இங்கே தான் போட்டிருக்கோம். இது வந்து காமாட்சி பவன் வெஜ் ரெஸ்டாரண்ட், பயங்கரமாக இருக்குது. போய் அப்படியே சாப்பிடுவோம். நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் வந்துருச்சு. இது பொடி ரோஸ்ட், அதெல்லாம் கேட்கும். இவர் வந்து தம்பி என்னப்பா சாப்பிட்ட? தோசை சாப்பிட்டு முடிச்சு அவர் வந்து பசியில் சாப்பிட்டே முடிச்சிட்டாரு. எப்படி இருந்தது? போற போக்குல சாப்பிட்டு போக வேண்டியதான். ஹலோ, ஈரோஸ் எப்படி இருக்கு? சாப்பிடவே இல்லை. அதுல சொல்லு. இது ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்படியே உள்ள போய் சாப்பிட்டுட்டோம். வழக்கம் போல தோசை, இட்லி, பொங்கல், பூரி, வெரைட்டி தோசை, ஆனியன் ஊத்தாப்பம் அது இதுன்னு சாப்பிட்டோம். டோட்டலாக பில்லு பார்த்தீங்கன்னா 1300 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப நம்ம கார் எடுத்துகிட்டு அடுத்து கிளம்ப வேண்டியதான். காலையில் 7 மணிக்கு கிளம்பணுமா? அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ லஞ்சுக்கு நிறுத்திடுறோம். கர்நாடகா ஆந்திரா பார்டரில் மணி இப்போ 2 மணி, 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா 227 கிலோமீட்டர். சரியான டிராஃபிக், பிரிட்ஜ் வேலை தான் நடக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு மெட்ரு மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்து பின்னாடி அந்த இருக்குது சப்பாத்தி, அப்புறம் மீல்ஸ், சப்பாத்தி, மீல்ஸ், லெமன் சாதம். அங்கே வந்து நீங்கள் என்னது வாங்கி பார்த்து? அப்படின்னா என்ன? சாம்பார், கத்திரிக்காய் சாப்பாடு. இப்போ யாரெல்லாம் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா, இவரை வந்து நீங்கள் வந்து தலசேரி ஹோட்டல் விளாகில் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து நம்மளோட பாதி தம்ப்நெயில் கிரியேட்டர். இவங்க இது அவங்க வீட்டுக்காரரு. இவங்க வந்து இவங்களோட மிஸ்ஸஸ். இது வந்து அக்ஷயா, இவளை பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்க வந்து வித்யா பேரிஷ்னி, இவங்களையும் பார்த்துக்க மாட்டீங்க. நம்ம ஃபேமஸ் ஆல்டோ அருண் இருக்காரு. இவரை வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்க. நம்மளால் தான் நான் பேசிட்டு இருக்கிறது உங்கள் ஹாரி. என்ன சாப்பிட்றீங்கன்னா எல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ போகிற போக்கில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடுத்தடுத்து போகணும். இப்போ எஸ்டிமேட்டட் டைம் எப்போ காட்டுதுன்னா நைட்டு 1:30-2 மணி காட்டுது. ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் முக்கியமாக இந்த நீங்கள் சென்னை டு பெங்களூர் எடுத்தீங்கன்னா ராணிப்பேட்டெல்லாம் வரப்போ பார்த்து வாங்க. ஆமாம், அது குடியாத்தம் வராது. ராணிப்பேட்டு தான் பயங்கர டிராஃபிக்கு. லஞ்ச் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துட்டோம். வண்டி எடுத்த உடனே நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே, அதாவது சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேல ஏறிட்டோம். ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதான் எக்ஸ்பிரஸ் வே. இவ்வளோ நேரம் டிராஃபிக்காக வந்ததுக்கு இப்போ ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அதனால ஜம்முன்னு இப்போ க்ரூஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பு வந்து அடுத்து ஈவினிங் டீ தான். இப்போ மணி 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் ஒரு 5-5:30 போல நிப்பாட்டலான்றதான் பிளானு. ஸோ எவ்வளோ தூரம் போயிருக்கோன்றதை பார்ப்போம். மதியம் அந்த அது என்ன ஐயங்கார் கஃபேவா, அது ஏதோ ஒரு கஃபேல சாப்பிட்டுட்டு ஹைவேல, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹைவே தான் இருந்தது. ஸோ நாங்கள் 2:10 வண்டி எடுத்தோம். திரும்ப ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பிரேக்கு. ஏன்னா லாங் ட்ரைவ் போகும்போது நமக்கு பிரேக் தேவை இல்லையோ, வண்டிக்கு பிரேக் தேவை. அதனால ஒரு பிரேக் போட்டு இப்போ டீ குடிச்சிருக்கு. எங்களுக்கும் தேவைப்படுது டீ. அதனால அடையார் ஆனந்த பவன் தான் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இங்கே இது வந்து சீரா எக்ஸ்பிரஸ் வே மாதிரி இருக்கிறதுனால இது தடுப்பு சோறாக இருக்குது. இங்கே தான் கேப் இருந்தது, அதனால் இங்கே வந்துட்டோம். இது வந்து சிறான ஒரு ஏரியாவில் இருக்கும். இப்போது இங்கேருந்து இன்னும் 480 கிலோமீட்டர் கிட்ட போகணும் கோவா போகிறதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 மணிக்கு கிளம்பி மதியம் சாப்பிட்றதுக்கு 1:30 நிப்பாட்டுற வரைக்கும் 227 கிலோமீட்டர் வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் 2 மணிக்கு எடுத்து இப்போ 5 மணி வரைக்கும் 200-210 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஸோ ஹைவே தான். இனிமேலும் ஹைவே இருந்ததுன்னா சீக்கிரம் போயிடலாம். எஸ்டிமேட்டட் டைம் வந்து 2 மணி காட்டுது. நாங்கள் அப்படியே போகும்போது இப்போ அடுத்தடுத்து எங்கே போகிறோம், எப்போ போகிறோம் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம்.
கோவா 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 ஃபோக்கஸ் ஆயிருச்சு நம்ம தான். பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு அங்க இது டீ குடிச்சிட்டு திரும்ப வண்டி எடுத்து திரும்ப 9 மணிக்கு நாங்க நிப்பாட்டிருக்கோம். 3 hours ஒரு பிரேக் அந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம். இப்போ எங்க நிப்பாட்டிருக்கோம்னா ஒரு டோல் இருந்து டோல் பக்கத்துல ஒரு ஹோட்டல் நல்லா பெருசா இருந்துச்சு. அப்படியே ஹோட்டல் அப்படியே NH4 கிராண்டுன்னு ஒன்று இருந்தது. அங்க உள்ள வந்துட்டோம். இப்போ வந்து நமக்கு சிக்கன் டிக்கா வந்திருக்கு. நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்கு. நல்லா நீங்க ஓனர் மேடம் போட்டுருந்தாங்க. நல்லா இருக்கு. நல்லா ஜூசியா இருக்கு. நல்லா இருக்கு. இது என்னது? இது வெஜ் தவா மசாலா, வெஜ் தவா மசாலா, மஷ்ரூம் மசாலா, பட்டர் நான், கார்லிக் நான். இது வந்து சிக்கன் கோலாபூரி. நீங்க ஏதோ ஸ்டார்டர் சொன்னேன்னு சொன்னீங்களே, அது இன்னும் வருது. மஷ்ரூம் மசாலா, வெஜ் தவா மசாலா, கிரேவிலாம் நல்லா இருக்கு. நான் முடிஞ்சு சூழல் இல்லை. சரி, ஓகே. நைட்டு கசி. அதாவது நைட்டு 10:30 இப்படிதான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சிக்கன் கோலாபூரி சாப்பிட்டு எப்படின்னு சொல்றீங்களா? சூடா இருக்கு. சிக்கன் நல்லா ப்ரிப்பேர் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சிக்கன் நல்லா இருக்கு. மசாலா மசாலா குட். வெஜ் சாப்பிட்டீங்களா? வெஜ்ஜுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? வெஜ் வந்து மஷ்ரூம் தான் ட்ரை பண்ணேன். மசாலா பேஸ் வந்து ரெண்டுமே வேற வேற தான் இருக்கு. நான் இன்னும் வெஜ் தவா சாப்பிடல. மஷ்ரூம் மசாலா நல்லா இருக்கு. மசாலா ரெண்டுமே வேற வேற தான். ஸ்டார்டர்னு சொன்னது கடைசியா வந்திருக்கு பேபி கார்ன். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. சூடா இருக்கு. அப்புறம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த கோலாபூரி வந்து காரமா தான் இருக்கும். ஆனா இங்க எக்ஸ்ட்ரா காரமா இருக்கு. பிளஸ் வெஜ்ஜை விட இது கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு இவங்க ரெண்டே சாப்பிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. வெஜ் வந்து மசாலா வந்து ரொம்ப நல்லா ஃப்ளேவரா இருக்கு. ஆனா அந்த மஷ்ரூம் மசாலா வந்து ஃப்ளேவரா இருக்கு. ஆனா அதான் அதை கண்டுபிடிச்சது இவங்க தான். அவங்க கிரெடிட்ஸ் டு. மசாலா டேஸ்ட் நல்லா இருக்கு. சிக்கன் வந்து கொஞ்சம் காரமா இருக்கு. ஆக்சுவலா இது காரமா தான் இருக்கும். ஆனா இங்க எக்ஸ்ட்ரா காரமா இருக்கு. ஆனா நான் வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. நான் கொஞ்சம் ரொம்ப ஹார்டா இருக்கு. பயங்கர எப்போ போட்டாங்கன்னு தெரியல. போட்டு இதுதான் நாங்கள் இப்போ சாப்பிட்ட ஹோட்டல். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 10:10. ஸோ எஸ்டிமேட்டட் டைமு வந்துட்டு 3:30 4 தெரில. நாங்கள் எங்களோட ஸ்டே போகிறதுக்கு எங்கள் கார் அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் நிற்கிது. ஸோ அப்படியே காருக்கு போயிட்டு கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு ஏதாவது போட்டோன்னா உங்களுக்கு அங்கேருந்து அப்டேட் பண்ணுறோம். போடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா 6 மணி நேரம் காட்டுது. ஸோ ஒரு டீ ஒன்று போட்டால் தான் சரிப்பட்டு வரும். ஸோ டீயை போட்டு அப்படியே போக வேண்டியதான் அடுத்து. ஸோ இதுதான் நாங்கள் சாப்பிட்டது. இதுக்கு முன்னாடி இருந்து காட்டுறேன். இதுதான் நாங்கள் இப்போ சாப்பிட்ட ஹோட்டல். இதை வராங்க நம்ம பாய்ஸ் தான். ஆக்சுவலாக டோலுக்கு இந்த பக்கம் இருந்துச்சு. நாங்கள் அந்த பக்கம் அந்த பக்கம் போக வேண்டிய ஆளுங்க. நாங்கள் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி வந்து இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இப்போ வண்டி எடுக்க போகிறோம். வச்சுட்டேன் 25 வச்சுட்டேன். இங்கே பாரு முன்னாடி. அப்படிதான் நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். அதான் பார்த்து மெதுவாக போங்க. நான் மேப் பார்த்து தானே ஓடிக்கிட்டு இருக்கேன். ரோட்டை பார்த்து. இது யாரா அவங்க? யாரா நீங்க எல்லாம்? சம்பவம் இருக்குடா. ஸோ எங்கேயோ விட்டு சம்பவம் ஆக்கியிருக்கான். கரெக்டா அங்க மட்டும் தெளிவாச்சு. திரும்ப மறுபடியும் பாக்காது. பாக நான் என்ன அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அமைக்கிட்டு இருக்கேன் போட்டு. இன்னும் தெரிய மாட்டேங்க. புகைதான் வருது. இங்க போறோம்னு தெரியல. தலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 10:25 போல் வண்டி எடுத்தோம். எடுத்து அப்படியே ஒரு 1:30 போல் டீ கடைலாம் இல்லை. ஒரு மலை பிரதேசங்கள் வழியாக வந்தோம். மலை பாதையில் வந்ததுனால பெருசாக இது பண்ணல. அதனால் ஒரு 15 மினிட்ஸ் சும்மா நின்றுட்டு பிரேக் போட்டு நின்றுட்டோம். அதனால் அது வீடியோலாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி. இதுதான் நம்ம தங்கியிருக்க இடம். ஊஃபர்ஸ் பொட்டிக் அப்படின்ட்டு அஞ்சுனா பீச்சிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் உள்ளே வந்தோடனே ஒரு கஃபே மாதிரி வச்சுருக்காங்க.
ஃபுல்லாக பீக்கி பிளைண்டர்ஸ் தீமில் தான் இருக்குது இது மொத்தமும். அப்படியே உள்ளே வந்தோடனே இங்கே லெஃப்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா நமக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் 3 ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இதுதான் நாங்கள் பேச்சுலர் பாய்ஸாக இருக்கோம். ஆடா தான் இதுதான். இது வந்து லிவிங் ரூம். இது ஒரு ரூமு, 2 பேர் தங்கலாம். வார்ட்ரோப் இருக்குது. இது உள்ள நம்ம ஏதாவது வேணா வச்சுக்கலாம். அச்சா கொடுத்ததா இது அப்படி இது வந்து ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்குது. ஸோ பக்கத்தில் அப்படியே போனால் நான் ஒன்று கொடுத்தேன்டா. ஸோ இது வந்து இன்னொரு ரூம். இந்த ரூமுக்கு பேர் வந்து ஜான் ஷெல்பி. ஜான் ஷெல்பியில் வந்து இங்கே ஒரு 3 பேர் தங்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது என்ன இந்த ரூமில் இதுனா ஸ்விம்மிங் பூலோட இது வியூ தெரியுது. இங்கே ஒரு வியூ இருக்குது. ஃபுல்லாக செடி கொடிகள் இருக்குது. இந்த பக்கம் இருந்து ஸ்விம்மிங் பூலை பார்க்கலாம். அப்படியே போனால் அடுத்து இந்த பக்கம் இன்னொரு ரூம் இருக்குது. ஃபுல்லாக பீக்கி பிளைண்டர்ஸ் தீம். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் குட்டி தான், யாரும் இல்லை, குட்டி தான் ரெஸ்ட் ரூம். இது வந்து ஆர்த்தர் ஷெல்பின்னு இன்னொரு ரூமு. ஸோ இங்கேயும் உள்ளே வந்தோடனே ரெஸ்ட் ரூம். இதுவும் கொஞ்சம் குட்டி தான். இங்கே எல்லாம் இதோ இவர் தான் ஆர்த்தர் ஷெல்பி போல் எல்லாம் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. இதுவும் அந்த ஃபஸ்ட்டு பார்த்த ரூம் அதே சைஸ் தான். எல்லாம் பயங்கர ஆமாம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க இடம். இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு இங்கே தான் நம்மளோட வாழ்க்கை. வந்துட்டோம். காலையில் 5 மணி ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். நினைச்சியா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்